இந்த இடத்துலயும் ஒரு ஆசிரியர்கள் அனுப்பி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதைத்தான் சொல்லுங்களேன். இப்ப நீங்க 6 எவருன்னு சொல்ல தேவையில்ல, பொதுவா சொல்லுங்களேன். இன்னொரு ஆக்களுக்கு பார்த்து ஒரு முன்னுதாரணம் மாதிரிக்கும் சில ஆக்கள் அந்த தவறு செய்து கொண்டிருந்தாலும் திருந்துவாங்க தானே. அதுக்கு நான் சொல்றேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களேன். எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. எப்படி சொல்றேன் என்ன எப்படின்னு சொன்னா எப்படி மனசுக்கு இருக்கு அப்படி சொல்லுங்களேன். நான் இப்ப சார் அப்படி கதைச்சிட்டாரு. ஸ்கூலுக்கு எனக்கு கலகாட்ட விருப்பம் இல்லாம இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு போக எத்தனை தரம்? ஒரு தரம் தானே சொல்லிருப்பாரு. இல்ல கூப்பிடுவாரு, கூப்பிடுத்து போவேன் போவேன்னு கேட்பாரு. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னுடைய உதவி வந்து இப்ப உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நான் நேரடியாக கேட்டிருந்தேன். அதனூடாக தான் அவர் இப்ப உங்களோட வந்து சந்திச்சிருக்கிறாரு. நீங்க அதை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி விடுங்களா. ஓமண்ணா, நீங்க கொடுத்த பணம் கிடைச்சிட்டேன் உங்களுக்கு கையில. சரி, சந்தோஷமா. சரி, இப்ப நான் வந்ததுக்கு பாரன் எதுக்காக வந்தேன்னு சரியாம்மா. இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. எதுக்காக உதவி கிடைச்சிருக்கு? கடைக்கு. என்ன இப்ப பாருங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ பாருங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ பாருங்களா. எத்தனை 5000 இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உதவி கொடுக்குற வீடியோ தான். வளமையாக உதவி கொடுக்குறேன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் கவலையாக இருக்கு உதவி கொடுக்கக்குள்ள. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த குடும்பத்தில் வீடியோ போட்டு ஒரு மாத காலமாயிட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டு ஒரு கிழமையாலேயே உரிய உதவி கிடைச்சிட்டுன்னு சொல்லலாம். என்ன கிடைச்சிட்டு உதவி. ஆனால் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனைன்னா இப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்ன 10,000 ரூபா தேவை என்னை பதிவு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நான் 10,000 ரூபா கொடுத்து போட்டு போனேன். நான் அவசரமாக எடுங்க, அதை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான உதவியை நான் ஏற்படுத்தி தரேன்னு சொன்னேன். நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் தமிழினை பார்த்துருப்பீங்க யார் எந்த குடும்பம்ண்டு. ஓகே தானே. அப்போ அவங்களுக்கு அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் என்ன இப்போ நம்மளுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தால் நம்ம எப்படியும் பாடசாலைக்கு அனுப்புவோம். அந்த இடத்துல இருந்து தான் நான் சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு போங்க எல்லா உதவியையும் நான் ஏற்படுத்தி தாரேன்னு சொன்னேன். நான் அப்படி இருந்த போதும் அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக இயலாதான். அப்படி இருந்த கவலையாக தானே இருக்கும். என்ன அவங்கள ஒன்று குறைன்னு சொல்லலாம். இப்போ அவங்க அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்கிறாங்க, எவ்வளோ காலத்துக்கு வளர்ந்துருக்காங்க. இப்போ அப்பாட விஷயங்களை பற்றியும் அந்த ஸ்கூலில் பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிட்டான் ஸ்கூலுக்கு போய். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது, ஒரு வெக்கமாக இருக்குது போல் ஸ்கூலுக்கு போகிறது திருப்பி. அப்போ நான் கேட்டு நான் வந்து கதைக்கிறேன், ஒரு அண்ணாவாக இருந்து நான் வந்து கதைக்கிறேன், அதிபர்கிட்ட கதைக்கிறேன், நீங்கள் ஒரு வெக்கம் பட தேவையில்லை, நான் முன்னின்று உங்களை சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஓகே சொல்லலை. சரி ஓகே, நான் எவ்வளோ முயற்சி செய்தேன் அவங்கள பாடசாலை அனுப்புறதுக்கு. ஆனால் அவங்களுக்கே இல்லாத உரியாக்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யலை தானே. என்ன கட்டாயமாக இப்போ போனால் நல்லம். ஆனால் என்ன செய்யற அவங்களுக்கு ஒன்றாதான். ஓகே, இப்போ அவங்களுக்கு கிடைச்ச உதவியை கொண்டு கொடுப்போம். இந்த உதவி அவங்களோட அம்மாவுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா அமைய போகுது. ஓகே, அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படியே படிப்பு விட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது கவலையாக தான் இருக்கு. சரி ஓகேங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் ஒரு 1 ஹவருக்கு முதல் ஒரு அண்ணன் பேசினார் என்னோட. பேசும்போது இப்போ நார்மலாக இப்போ என்னோட வீடியோஸை பற்றி அவர் ஃபாரின்ல இருக்கிறாரு, கனடாவில் இருக்கிறாரு. நார்மலாக இப்போ என்னோட வீடியோஸை பற்றி பேசும்போது இப்போ நல்லா செய்கிறீங்க என்ன பேர்லாம் கேட்டார். அப்போ தானே எனக்கு இதையும் தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ஏன் உங்களோட பேர் சேனல்ல ஏன் உங்களோட பேரை சொல்றீங்கல்ல, ஏன் உங்களோட சேனல் நேம் உங்களோட பேர்ல இல்லைன்னு கேட்டார். அப்போ நான் யோசிச்சேன், இப்போ என் பேர் நிதுர்சன். நிறைய பேர் என்னோட இப்போ 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுத்து.
சந்தோஷமா இருக்கு. போன ஒரு 10 நாளுக்கு முதல் 6000 வந்ததுக்கு சந்தோஷப்பட்டேன். இப்ப 8000 ஆயிருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப அவர் அப்படி கேட்டாரு, ஏன் நேம் பேரை வைக்கலண்டு சேனல் நேம். அப்ப ஒரு ஒரு அட்ராக்டா இருக்காது தானே. என்ன இப்ப நிதுர்சன் நாங்கள் என்ன சொல்ற, இப்ப நிதுர்சன்ன்றது சும்மா நார்மலா வச்சா அது ஒரு மத்தாக்களுக்கு பார்த்தா கவரக்கூடியதா இருக்காது தானே. அதனாலதான் உங்களில் ஒரு ரெண்டு வச்சேன். நான் ஏன்னு சொன்னா இப்ப நம்ம தமிழ் மக்களுக்காகத்தானே இப்ப நான் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனால உங்களில் ஒருவன் ரெண்டு வச்சா பொருத்தமா இருக்கும் என்றதுக்காகத்தான் இந்த சேனல் நேம் வச்சிருக்கிறேன். ஏன்னா பொருத்தமா இருக்கு தானே, நல்ல ஒரு நேம் தானே. என்ன ஓகே, ஒரு நல்ல ஒரு நேம் என்றதாலதான், பொருத்தமானதுன்றதாலதான் நான் வச்சிருக்கிறேன். ஓகே, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. அவங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளான் பணம் இருக்கு. இந்த பணம் எவ்வளவு இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஓகே, என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இப்ப 8000 ஆயிருக்கு. ஒரு 10 டேஸால ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்கிறாங்க. அப்ப இன்னும் ஒரு தெரியல, ஒரு 10K ஆகுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்னு தெரியல. அதனால இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நானும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறத விட மேலும் மேலும் பெரிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு வரலாம். ஓகே, தொடர்ச்சியா அவங்களோட பேசுவோம். ஒரு மாசம் ஆயிட்டு இங்க வந்து நானும் தொலைபேசி மூலமா கேட்டு பார்த்தேன். அண்ணா இருக்கிறேன், ஸ்கூலுக்கு போங்க, நான் அண்ணா முன்னின்று உங்களோட சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். அதுக்கும் நோ சொல்லிட்டாங்க. அதான் ஒரு கவலை. வாங்கல, இங்க வந்தீங்கன்னா நம்ம பேசலாம். வாங்க, 3 பேரும் வாங்கல. இப்ப நாங்க வந்தது கூட 2 மணி டைம் தான். ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டாங்க. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. இந்த அவங்க மெயினுக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருக்கிறாங்க. சரி, அம்மாவோட பேசுவோமே. ஓகே, இப்ப அவர் இல்லாம அந்த நின்ற ஐயா எல்லாம் உங்களோட அண்ணா என்ன? இப்ப இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப இந்த வீட்டுல நாங்க 4 பேரு, அவங்கள 4-8 பேர். 8 பேர் இருக்கீங்க. என்ன சத்தம் மட்டும் பேசுங்க, சரியா? விலங்கு தொண்டு கம்மிதா? ஓகே, தொண்டை நோவு, அதான் வருத்தம் சொன்னீங்க. என்ன சரி அம்மா, இப்ப உங்களோட வீடியோ போட்டு சொல்ல போனா படிப்புக்கான உதவின்னு சொன்னா டக்குன்னு கிடைக்கும். உங்களோட வீடியோ போட்டு ஒரு கிழமையாலேயே உதவி கிடைச்சிது. ஆனா உங்களோட பிள்ளைகள் தான் தயாரா இல்லை. என்ன இப்ப நான் என்ன சொல்லி போட்டு போனேன், 10 தந்து. என்ன அடுத்த கட்டமா பாருங்க, ஸ்கூல் போறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாருங்க என்று சொல்லி போட்டேன் போனேன். ஆனா உங்களோட 2 பிள்ளைகளும் தயாரா இல்லை. பதிவுல எடுத்துட்டேன், அது முக்கியம் தானே. இப்ப அது ஏதாச்சும் வேலைகளுக்கு ஏதாச்சும் கட்டாயம் தேவை தானே. இனிமே ஓட் லிஸ்ட் பதிவுலையும் அது வேணும் தானே. அப்ப அது வேணும், அதை எடுத்தும் இப்ப அது கல்விக்கு பயன்படல தானே. அதனாலதான் நான் கேட்கிறேன், என்ன முடிவு அவங்களதான் நான் கடைசி முடிவு. நேற்று நைட்டு கூட கேட்டேன், என்ன ஸ்கூலுக்கு போறீங்களா, இப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுக்கணும், ஸ்கூலுக்கு போறீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொன்னாங்க. என்ன நாங்க அதுக்குரிய தயார்படுத்தல் பண்ணிருப்போம். இப்ப என்ன இப்ப அதிபர் கூட என்னொன்னு அவங்களோட தயக்கம். அப்ப நாங்க முன்னின்று சேர்த்து விடுறோம்னு சொன்னோம். அதுக்கு மேலா சொல்றாங்க. நானும் சொன்னேன், நான் கொஞ்சம் படிப்பா உண்டு பேசுனா வேலாண்டா நீங்க நல்பொண்டா வைக்கலா. 2 பேர்னு போவாங்க. என்ன சரி, எத்தனை வயது? 17 16 17 16 15 16 15 இல்ல வைக்க 17 வைக்க 16 வயசு தொடங்குது. 12 மாசம் தான் 16 வயசு தொடங்குது. இப்ப 15 நடந்து கொண்டிருக்கு. என்ன 15 17 இவரு ஸ்கூலுக்கு போறாரு நிலைய கொடியே. சரி, ஓகே. இப்ப நாங்க எவ்வளவு உங்களுக்கு தெரியும் தானே, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அவங்களோட சம்மதம் இல்லைன்னு சொன்னா என்ன நம்ம என்ன கூட்டி கொண்டு தூக்கி கொண்டு விட முடியும் ஸ்கூலுக்கு? வேணும், அவங்களுக்கு ஒரு புரியுற வயது தானே, சின்ன பிள்ளைல தானே. சொன்ன மாட்டீங்க. நானெல்லாம் ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போறதுக்கு கத்துறதான், வீட்டு அம்மா அடிச்சு கொண்டு அமுடுறவ. என்ன போய் சொல்ல, உண்மையில நடந்த சின்ன வயசுல. ஆனா அப்ப நான் ஸ்கூலுக்கு போகாம இருந்து அவங்கள விட்டுருக்கேன். இப்ப ஒருத்தர் பேச முடியுமா? அந்த அறிவு இருந்திருக்குமா எனக்கு? உண்மையிலேதான் சேர்மாரெல்லாம் அடிச்சுக்க பண்ண மாட்டேன். எனக்கு அம்மா விடுத்து நான் இருக்க மாட்டேன். சின்ன வயசுல திடீர்னு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகலன்னு சின்ன வயது தானே, அப்ப இடையில ஓடி ஓடி துவார அப்படியெல்லாம் இருந்து. அப்ப
சொல்லு கேட்கலன்னு போட்டு அவங்களும் எந்த போக்குல விட்டுறீங்க. இப்ப நான் நின்று பேசிருக்கலாமா? பேசலாம். இந்த அறிவுன்றது இப்ப இருந்து பேசக்கூடிய ஒரு அறிவும் இல்லாம இருந்திருக்குமே எனக்கு. அதான் நான் யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த ஓயில நான் எழுதணும் என்று நான் நினைச்சேன். நான் அது உங்களோட விருப்பங்கள் இல்லை. அப்ப இதுல இருக்கிற மத்த பிள்ளை எல்லாம் போறாங்க என்ன இதுல இந்த வீட்டுல ஸ்கூல் போறதுக்காக வந்து நிக்கிறாங்க உங்களோட அண்ணாட பிள்ளைகள். அப்ப அவங்க எல்லாம் போறாங்க. இப்ப உங்களை பத்தி நாங்க பேசி தெரிக்கிறோம். எனக்குமே கவலையா தான் இருக்கு. இப்ப எல்லா உதவி வீடியோலயும் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா இந்த வீடியோல மட்டும் கவலையா இருக்கு. உண்மையில என்ன கவலையா தானே இருக்கும். என்ன படிப்புல கவலை இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. படிப்பு தானே யோசிப்பாங்க. இந்த 15 வயசு படிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு தானே. வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லல தானே. இப்ப நாங்க வாய்ப்பை ஏற்படுத்தி தாரோம் என்ன நாங்க சொல்றோம். ஆனா உங்களுக்கு என்ன நீங்க அதை மறுக்கிறீங்க. உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க. இப்ப எந்த இதை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு நாங்க யாரும் சொல்லல தானே. படிப்புக்கான உதவி உங்களுக்கு நாங்க ஏற்படுத்தி தாரோம் என்று இருந்த இந்த வாய்ப்புகள் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சும் நீங்க அதை மறக்கிறீங்க. அதுதான் கேட்கிறோம். என்ன காரணம்? சொன்ன மாதிரி நீங்க இப்ப ஜெயிப்பீங்களா வாழ்க்கையில? இப்ப நாங்க இதோட இப்போ அம்மாவுக்கு ஒரு கடைக்கான உதவி வந்ததுக்குன்னு சொல்லலாம். அதோட நாங்க முடிப்போம். அதுக்கு பிறகு அம்மாட கைனா இருக்கு அவ மேல வாரது. அதுக்கு பிறகு நாங்க இப்ப நிறைய பேருக்கு உதவி செஞ்சு நாங்க அப்படி போய் கொண்டே இருப்போம். ஆனா நீங்க என்ன சொன்ன இப்ப கிடைக்கிற ஒரு வாய்ப்பை விட்ட மாதிரி தான் நீங்க. அதான் நான் கேட்கிறேன். நீங்க உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்களேன். ஏதாச்சும் சொல்லுங்களேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? விருப்பம் இல்ல. ஏன் படிப்பு ஏறுது இல்லையா? இல்ல அது ஒரு தயக்கமா இருக்கா? படிப்பு விருப்பம் இல்லாம இருக்கு போறதுக்கு. அதான் அது என்ன காரணம்? விருப்பம் இல்லாம இருக்கு. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, விருப்பம் இல்ல. படிக்க விருப்பம் இருக்கு, ஆனா ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்? என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஒன்றால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்ன இப்ப நீங்க அதை தெரியப்படுத்தீங்கன்னு சொன்னா சேர்மார் கூட பாப்பாங்க. இப்ப ஒரு செய்த தவறால ஒரு சின்ன பிள்ளைகள மனம் எப்படி பாதிக்கப்பட்டு அவங்களோட கல்விய இடையில வெறும் மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப இது நடக்கலாம் தானே. உங்களுக்கு மட்டுமே இல்லைன்னா இதுக்கு பிறகு நடக்கலாம். இப்ப நீங்க சில பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்க மாட்டீங்களா? அதுதான் சொல்லுங்க. நடந்தது சொன்னீங்கன்னா இப்படி சில பேர் திருந்தலாம் தானே. அதுக்குதான் சொல்றேன். இப்ப இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ எடுத்துனாங்க. ஒரு சேர்ட்டு போய் ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க, காசி உடனே தரையலாம், ஆனா பொடின கிளாஸுக்கு சேருங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தாரமுன்னு கேட்க அவரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு போட்டு ஒரு மாதிரியா ட்ரீட் பண்ணிருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துலயும் அவரெல்லாம் பிள்ளரிக்க அந்த ஆசிரியர்ல. அப்ப இந்த இடத்துலயும் ஒரு ஆசிரியர்ல பிள்ளரிக்கன்னு சொல்றீங்க. அப்ப அதைத்தான் சொல்லுங்களேன். இப்ப நீங்க 6 எவருன்னு சொல்ல தேவையில்ல, பொதுவா சொல்லுங்களேன். இன்னொரு ஆக்களுக்கு பார்த்து ஒரு முன்னுதாரணம் மாதிரிக்கும் சில ஆக்கள் அந்த தவறு செய்து கொண்டிருந்தாலும் திருந்துவாங்க தானே. அதுக்கு நான் சொல்றேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களேன். எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. எப்படி சொல்றேன் என்ன எப்படின்னு சொன்னா எப்படி மனசுக்கு இருக்கு அப்படி சொல்லுங்களேன். நான் இப்ப சார் அப்படி கதைச்சிட்டாரு. இப்ப நான் மட்டும் இருக்கக்குள்ள கதைச்சிருந்தா பிரச்சனை இல்ல. பிள்ளைகள் அப்பா இல்லையா, அப்பாவை தெரியாதா, அப்பா இல்லைன்னு சொல்லக்குள்ள இந்த உங்களோட தங்கச்சி எப்படி வந்தேன்ற மாதிரி எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு எனக்கு கலகாட்ட விருப்பம் இல்லாம இருக்கு. எல்லாருக்கும் முன்னுக்கு வகுப்பாக்களுக்கு முன்னுக்கு வச்சு என்ன அதனால ஸ்கூலுக்கு போக எத்தனை தரம் ஒரு தரம் தானே சொல்லிருப்பாரு. இல்ல கூப்பிடுவாரு, கூப்பிடுத்து போவேன் கேட்பாரு. பதிவு ஐசிக்கு போடுறேன் கேட்பாரு. நான் சொல்லுவேன் பதிவு வர கொஞ்சம் லேட்டா நினைக்கிறேன் சார், அப்பா வரத்தான், அப்பாவை எடுத்துதான் போட்டு தருவேன்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே நீங்க இப்படி சொல்லி இருக்கலாம என்னட்டு சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவீங்களான்ற மாதிரி உருக்கி காய்க்கிற மாதிரி கேக்குது. ஒரு மாதிரியா கேட்கிறேன்னு இந்த ட்ரீட் பண்ற விதம் ஒரு வித்தியாசமா என்ன ஒரு சாந்தமா சொல்லாம ஒரு மாதிரியா அது கதையில விளங்க வேணே. அம்மா அப்பா தப்பு தப்பா காய்க்கிற சாயா காய்க்கிற அது அவங்க அதை சொல்லி தம்பி 2-3 நாள் வந்து சொன்னாங்க இப்படித்தாம்மா பிரச்சனைன்னு சொல்லி. அப்புறம் அப்போ சொன்னாங்க எங்களுக்கு ஏழாம ஸ்கூலுக்கு போகண்டு.
அதோடைய அவிய அந்த பிள்ளைகள் பக்கத்துல இருந்து போகலன்னு சொல்லி ஒரு கருமானம் இருக்கு அதிகமாக இருந்தது தம்பி. ஸ்கூல் பக்கத்துல நிதிக்கு பக்கத்துல பிள்ளைகள் நிதிக்கு அவிய வந்து கேட்டிருக்கணும் என்ன காரணத்துக்காக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பல என்று கேட்டிருக்கணும். அதுவும் கூட வந்து கேட்கல தம்பி. அவர் அப்படி 2-3 நாள் இடத்துல காய்ச்சத்தோடைய பிள்ளைகள் மன செஞ்ச மாதிரி. இப்போ நமக்கு மட்டும் வரலையே வளம் எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம் தான் நமக்கு மட்டும் காய்க்காங்கன்ற மாதிரி தான் புரிகிறது. அநேகமா நடக்குது நீ அப்படி பிரச்சனை நடக்கிறது தானே அதை யோசிச்சுப்பட்டா நீ சொன்னேன் வேணாமா ஸ்கூல். அப்ப இவங்க ஸ்கூல்ல நின்றது பிறகு ஒரு டீச்சர்ஸ் மாரும் வந்து இப்படி என்ன காரணமா வரலன்னு கேட்கவே இல்லை. ஒருத்தர் மிஞ்ச வரவே ஒரு டீச்சரா அது வேற ஒருத்தர் மிஞ்ச வந்து கேட்கல என்ன காரணத்துக்கு அந்த பிள்ளைல ஸ்கூலுக்கு வராம இருக்கி நீங்க ஏன் அனுப்பாம இருக்கீங்கன்றது கேட்கல காரணம் கேட்கலம்பி. அப்படியே விட்டான். அப்படியே இதுவரை காலத்துக்கு வேற வந்தது இல்லை. என்ன இப்ப அவ ஸ்கூல் டைம்ல ரோட்டுக்கு போற இல்லையா? ஒரு ஸ்கூல் விடுமுறைக்கும் போக மாட்டேன். அதுக்கு பிறகு அதான் இந்த பொடியை படிப்பிக்கிற வாத்தியார் வந்து இந்த பொடியின் 2 நாளைய போகாட்டி 3 நாள் வீட்டை வந்து சொல்லுவாரு ஸ்கூலுக்கு அனுப்பாங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க இதால எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை சொல்லுவாரு வந்து. அதானே என்ன அப்ப இந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொடியனுக்கு இது பண்ண வராங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு அப்ப ஒரு சேரு தானே 2 பேருக்கு கதைச்சு ஒரு சேரு தானா அந்த ஐசிக்கு போடுற அவரு தானா? அப்ப உங்களோட வகுப்பு ஆசிரியர்கிட்ட சொன்னதா? எப்படி என்ன சொல்றேன் நான் அதுதான் சொன்னேன். நான் போன் மூலமாவும் உங்கள்ட்ட தான் சொன்னேன். ஏன்னா இப்ப அதிபர் அவர் ஒரு பொறுப்பு அறிக்காரு ஸ்கூலுக்கு. என்ன இப்ப யாரையும் நிப்பாட்டுறதுக்கு அவருக்கு என்ன எல்லாரும் போகலாம். நீங்க வந்து ஒழுங்கா தானே ஸ்கூலுக்கு இருக்கீங்க. என்ன ஒழுங்கா அது ரூல்ஸ் படி இருந்தா நீங்க போகலாம் பயப்படாம. என்ன அது தயக்கம் ஒன்றும் பட தேவையில்ல. அப்படித்தானே ரூல்ஸ் படி தானே இருக்கீங்க. அதானே என்ன ஆனா என்ன அந்த அப்பா விஷயத்துல கொஞ்சம் அவங்க இதா பேசுறதால கஷ்டமா இருக்கு. என்ன அதுதான் மற்றபடி பாடசாலைக்கு எப்படி போகணுமோ அப்படி போறீங்க. டிசிப்ளின் தான் நடந்து கொள்றீங்க. என்ன அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சரி அப்படித்தானே என்ன அதான் 2 பேருக்கும் அதே பிரச்சனை தானே. இப்ப அதான் என்ன செய்ய போறீங்க? இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? இப்ப உங்களுக்கு 17 வயசு 18 வயசு மகள்ல இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு வருஷமா வீட்டே இருக்க போறீங்களா? அதுக்கு கோர்ஸ் என்ன கோர்ஸ்? தையல் கோர்ஸ். தையல் சென்டர்ல கிராங்குளத்துல இருக்கு. எப்ப போறீங்க? வார திங்கக்கிழமையில இருந்து போக. நீங்க மட்டுமா? அவக்கு இப்ப சின்ன வயசு தானே. என்ன அவக்கு இப்ப 15 வயசு குழந்தை தானே. 15 வயசு குழந்தை எப்படி இல்லைங்களே அவருக்கு இது 12 வயசுன்னு 2 பேருக்கும் ஓகே. அப்ப 15 வயசு. அப்ப அவ வீட்டை இருக்க வேண்டியது. அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா எல்லா வேலையாலும் கொடுங்க. வீட்டுக்கு வாசல் கூட்டுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து மார்க்கெட்டுக்கு போய் 4 மணிக்கு 7 மணிக்கு எல்லாம் வந்துடும் 6:30 வந்துருவோம் வித்ரோடுவாங்க. அப்படி வைக்க கூடாது. இவ சரி இவ ஓகே ஏதோ செய்ய போறாவ. என்ன வீட்டுல சும்மா இருக்காம தையல் கோர்ஸ் பழக போறான்னு வைங்க. இவ என்ன செய்யுங்கன்னு சொன்னா இப்ப ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றாவ எல்லா வேலையும் வீட்டை கொடுங்க. வச்சு வேணுங்க அப்ப விளங்கும். இதை விட ஸ்கூலுக்கு என்ன போயிருக்கலாமே என்ற மாதிரி விளங்க. இல்ல அப்படித்தான் செய்யணும். ஏன்னா சும்மா இந்த வாசல் எல்லாம் கூட்டி சட்டை கழுவி சமைக்கிறதுல இருந்து பொடியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரதுல இருந்து நீங்க சரி ஒண்ணும் செய்யறது இல்ல அதுதான் காலையில அந்த அடுப்பு சாம்பல் அள்ளி அந்த தண்ணி வைக்கிறது மட்டும்தான் அவட வேலை. என்ன அதுதான் எல்லா வேலையாகலும் கொடுங்க அப்ப விளங்கும். இப்ப இன்னொன்னு சொல்லணும்னா இப்ப நாங்க வந்து எவ்வளவு குடும்பத்தை நாங்க போய் பார்த்திருக்கோம். இப்ப இந்த விஷயத்த சொல்லணும் கட்டாயமா நிறைய குடும்பங்கள்ல போய் பார்த்திருக்கோம். அப்பா இல்லாத பிள்ளைகள்கிட்ட நாங்க பேசிருக்கோம். அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுத்திருக்கோம். இப்ப அதுல வந்து சில கணவனை இழந்தாக்கள் எங்களோட அதிகபட்சமா அப்படித்தான் கணவன் விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அவங்களோட ஒரு பார்த்து அவங்களோட ஒரு வாழ்க்கை வரலாற பார்த்தா அப்படித்தான் அவங்களுக்கு அப்பா இல்லாம இருந்திருக்கும். படிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு ஆம்பளை நம்பி அவங்க திருமணம் செய்து வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு சண்டையால சில பிரச்சனைகளால பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் கஷ்டப்படுத்திருக்கிறாங்க பிள்ளைகளை வச்சுட்டு. அப்ப என்ன காரணம் இப்ப இது விளங்குதா? இதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று சொல்லுங்க. அப்போ தொழில் பிரச்சனையா இருக்கும். இல்ல
பொம்பளை பிரச்சனையா இருக்கும். அப்படி இல்ல என்ன சொன்னா அந்த ஒரு இப்ப ஏமாறுறாக்கள் வந்து ஒரு அறிவொன்று இருந்தா ஏமாற மாட்டாங்க. விளங்குதானே? அந்த வறுமையோடு சேர்த்து அந்த அறிவில்லாத தன்மையும் இருக்கிறதாலதான் நான் இதா சொல்லல. விளங்குதானே? இந்த நம்ம சமூகத்துல வந்து இப்ப பாடசாலை போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் நிறைய நடக்கும், தெரிய வரும். வீட்டுக்கே இருந்துட்டு அது வசதியும் இல்லைன்றக்குள்ள ஒரு சின்ன வயசுல திருமணம் செஞ்சுட்டு இந்த பிள்ளைகள் நல்லா வருவாங்க. இவங்களும் சொல்லலன்னா இவங்க இப்படி அப்படி ஆகிடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்றேன். சரிதானே? நீங்க அப்படி ஆகுவீங்கன்னு நான் சொல்லல. விளங்குதா? நீங்க அப்படி உதாரணமா அப்படி அப்படி ஆகிடக்கூடாது தான் சொல்றேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு அப்பாவும் இல்லை, என்ன அப்பாவும் இல்லை, படிப்பையும் விட்டுட்டீங்க. இதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன கூட ஏதாச்சும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போவீங்க தானே, கட்டாயம் போவீங்க. அப்ப அது சரியா நடக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். நீங்க அப்படி ஆக மாட்டீங்க, நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனா அது ஆகாததுக்கு என்ன வழியோ நீங்க அதை பார்க்கணும். சரிதானேம்மா? நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்கன்னு நான் நல்லதை தானே சொல்லுவேன். சரியானே? உங்களோட தங்கச்சியை பார்த்து நான் நல்லதை சொல்றேன். சரிதானே? இப்ப எத்தனையோ பேருக்கு நாங்க சொல்ல போனா நேற்று ஒருவ நாங்க ஒரு வீட்டை போக்குள்ள வாசல்ல வந்து நின்றாவோம். அப்ப என்னமான்னு கேட்கக்குள்ள இப்படி ஏன் கணவர் இல்லையா விட்டுட்டு போய்த்தாராம், ரெண்டு பிள்ளையெல்லாம். அப்ப அவங்கள பத்தி கேட்கக்குள்ள முதல் கணவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மாதிரி தான் திருமணம் முடிச்சிருக்காரு அவே. அப்ப அதன் மூலமா ஒரு புள்ள. அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவரே அதுல என்ன அனுபவிக்கணுமோ, அவட சொத்துல என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு வளவெல்லாம் வித்து அவங்கெல்லாம் அதுல அவர் வாழ்ந்திருக்காரு. அவரோட காசுல வாழ்ந்துட்டு அவரு பெய்தாரு. வேறு பொம்பளைய பார்த்துதான் அவர் பெய்தாரு. கஷ்டப்பட்டுதான் அவர் பிள்ளைய வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் வந்திருக்காரு அவரோட வாழ்க்கையில. அப்பயும் அவர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல. அதுக்கு பிறகு ஒரு புள்ள வந்து அடுத்த 2வது திருமணத்தின் மூலமா இன்னொரு புள்ள வந்து அவரும் இன்னுமாவே இருந்த நிலைமையோட இன்னும் மோசமாக்கி போட்டு அவரும் பெய்தார். அப்படியாக்களுக்கு நாங்க அவங்க ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படியானாக்களுக்கு எப்படி நாங்க வீடியோ எப்படி போடுறோம்? விளங்குதானே? அவங்களோட பிள்ளை தானே. இப்ப திருமணம் செய்யும் போது என்ன பதிவு செஞ்சுதானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் திருமணம் செய்யணும். 2 தரம் அந்த பிள்ளை செஞ்சிருக்காவ. ஒரே தடத்துல திரும்பாம திருப்பியும் அதே பிள்ளை செஞ்சிருக்காவ. ரெண்டுக்குள்ள அவங்களுக்கே பாருங்களேன். இப்ப உதவி செய்ய நாங்க முன் போவோமா? நாங்க இல்லதானே. என்ன ஏன்னா அவட தவறுகள், ஆனா பிள்ளைகள் தான் பாவம் என்று நாங்க யோசிக்கிறோம். நாங்க அநேகமா நிறைய இடங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கக்குள்ள அந்த பிள்ளைகளை நினைச்சுதான் நாங்க வீடியோ எடுத்து உதவி எடுத்து கொடுக்குற. சரி, ஓகே. ஆனா நீங்க அப்படிலாம் ஆக மாட்டீங்க. நீங்க நல்லா வருவீங்க. சரிதானே? ஒரு வாழ்க்கையில சரி நீங்க படிக்க மாட்டீங்கன்னு நினைச்சுட்டீங்க. ஆனா ஒரே டைம்ல திருமணம் பண்ணிட்டு ஒரு தொழில் உண்டு. என்ன தொழில் தான் முக்கியம். வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சு முதலாவது ஒரு மெயினான ஒரு தொழில். இப்ப நீங்க தையல் பழக போறீங்கன்னு சொன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பாருங்க. சரியா? இப்ப நீங்களும் யோசிங்க என்ன செய்ய போறீங்கன்னு. இல்லது ஆமா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் ஆகுங்களா? என்ன பார்ட்னர் ஆகுங்க தையல்ல. இல்ல சரியா? அடுத்த கட்டமா நம்ம தானே யோசிக்கிறேன். படிக்கலண்டா. சரி, ஓகே. நானும் ஒரு முயற்சியா செஞ்சு கொண்டிருக்கிறேன். நானும் பெரிய ஆள் என்றெல்லாம் இல்லை. நான் என்ற சில விஷயங்கள் எனக்கு தெரியும்ன்றதால நான் சொல்றேன். சரிதானே? அது உங்களுக்கு அப்பா இல்லை ஒரு அண்ணாவா இருந்தா நான் சில அட்வைஸ்கள் சொல்றேன். சரிதானே? அது கோவமா சொன்னது இல்லையா? கோவம் இல்லை, நல்லது தானே சொன்னா? கோவம் இல்லானே? இல்ல தானே? என்ன சரி, அம்மாக்கும் கோவம் இல்லை தானே? ஓகே, சரி. ஏன்னு சொன்னா இதான் நடக்குது, அதனால நாங்க சொல்றோம். சரியா? இதான் நடக்குது. அப்பா இல்லாம இருக்கிறீங்க. அப்ப நீங்க தான் அடுத்த கட்டமா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். சரி, இப்ப நான் வந்ததுக்கு பாரன் எதுக்காக வந்தேன்னு. சரியாம்மா? இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. எதுக்காக உதவி கிடைச்சிருக்கு? கடைக்கு. என்ன இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ பாருங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ பாருங்களா. எத்தனை 5000 இருக்குன்னு பாருங்க. 20. என்ன 20 5000 தானே? எவ்வளவு? சரி, எவ்வளவு? சரி, விளங்குதா? அந்த கல்வியில முக்கியத்துவம் விளங்குதா? சரியா? பாருங்க. உண்டு. சரி, நீங்க யோசிச்சிருக்கீங்க. எடுத்த உடனே வரல தானே? என்ன அதுதான் இப்ப ஒரு பிசினஸ் இந்த கல்வி என்றது இருந்தா டக்குன்னு அதுல சக்சஸ் ஆகலாம். என்ன ஏதோ ஒரு நான் வீடு பார்த்தேன். நான் விளங்கல 1 லட்சம் தான்.
5000 20 1 லட்சம் தானே சரிதானே நீங்க கேட்ட உடனே சொல்லல தானே என்ன சரி ஓகே ஓகே அது சரி சரி இப்ப இதுல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு சந்தோஷமா ஆமாண்ணே நம்பிலாம நீங்க செஞ்சது என்று எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கீங்க என்ன செய்ய? உங்களால வேண்டதை நீங்க செஞ்சிருக்கீங்க ஏன் உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு சென்றாக வந்து எல்லாம் தானே உங்களால இந்த உதவி கிடைச்சிருக்கீங்க அதான் நம்பி நீங்க உதவி கிடையாது அழகுறீங்க அது கூட தானே ஒரு மகனா இருந்து உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க சரியா ஆனா அதை நீங்க உரிய முறையில பயன்படுத்துவீங்களா நான் செய்வேன் சரியா அண்ணா இருக்கிறாரா சரி வளமையா ஓகே இப்ப வளமையா ஆம்பளை துணை இல்லாதாக்களுக்கு நாங்க முன்னின்று செய்யற அப்ப இதை வச்சு நீங்க சரியா பயன்படுத்துவீங்க தானே இப்ப என்னோட சொன்னா நீங்க அதை செய்து போட்டுன்னு சொல்லணும் நாங்க அதை உங்களோட கடையில நீங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது நாங்க வந்து வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்தா பாக்குறாக்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வேணா எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் சரி ஓகே நன்றி இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு இப்போ என்னன்னு சொன்னா உங்களுக்கு படிப்புக்கான உதவியும் கிடைக்க இருந்தது ஏன்னா மாசம் உங்களுக்கு படிப்பு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க நீங்க ஸ்கூலுக்கு போனா தானே எந்த உதவி கிடைக்கும் அப்படி இல்லை எப்படி என்ன அப்படி கிடைக்கும் ஆனா நீங்க என்ன இல்ல ஸ்கூல் வேணாம்னு சொல்லித்தீங்க அதனால அம்மாக்குரிய வாழ்வாதார உதவி மட்டும் கிடைச்சிருக்கு சரியா ஓகே எனக்கு சந்தோஷமா இருக்கு அதோட சேர்த்து கவலையாம இருக்கு சரி சரியா சரி அம்மா இது உங்களுக்கு நேரத்தோடய உங்களோட உதவி வீடியோ முடிச்சிருப்பேன் நான் அப்ப உங்களுக்கும் டைம் கொடுத்தேன் நான் ஜோசிங்கண்டு அப்ப 1 மாசமா ஜோசிச்சும் அதே முடிவு தான் படிக்கிறன்ற முடிவு தான் எடுத்தாங்க சரி இப்ப நான் ஒரு கால் ஒன்று எடுத்து தாரேன் அந்த அதனோட பேசுங்க நார்மலா அவர் உங்களுக்கு காசு அனுப்பினார் ஒரு அண்ணன் இப்ப அவரோட பேசுவோமே என்னுடைய பேர் வந்து பானுதேவன் கனடால இருந்து பேசுறேன் பானுதேவன் கனடால இருந்து பேசுறீங்க என்ன சரி என்னன்னு இப்ப உங்களோட பணம் உரியாக்களுக்கு போயிட்டு நீங்க அந்த அம்மாவோட பேசுங்களேனே இந்தாங்க அம்மா பேசுங்க கொடுங்க ஹலோ ஹலோ வணக்கம் அம்மாவை தெரியல வணக்கம் அண்ணன் வணக்கம் என்னுடைய உதவி வந்து இப்ப உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நான் நேரடியாக அவரை கேட்டிருந்தேன் அதனூடாக தான் அவர் இப்ப உங்களோட வந்து சந்திச்சிருக்கிறாரு நீங்க அதை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி விடுங்களா அவர்கிட்ட நீங்க கொடுத்த பணம் கிடைச்சிட்டேன் உங்களுக்கு கையில சரி சந்தோஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தேன் அது கிடைச்சிட்டேன் அது கிடைச்சிது நாங்க அதை வச்சேன் இப்ப கடை உண்டு கடை செய்ய போறானே சின்ன மரக்கறிகள் ஒன்று செய்ய போறேன் நல்லது ஓகே அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க சரி என்ன நீங்க உதவி செஞ்சது என்ன மிக்க நன்றி சரி அது பிரச்சனை இல்ல ஓகே இந்த நீங்க நன்றி சொல்லி விடுங்க நீங்க நன்றி சொல்லுங்க நன்றி மட்டும் சொல்லுங்க ஹலோ வணக்கம் அங்கிள் வணக்கம் என்னுடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த அண்ணா மூலம் மிக சந்தோஷம் சோ சரி ஓகே சொல்லுங்க God bless you thank you சரி ஓகே என்ன நன்றியா அப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களோட உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு அதை நீங்க வீடியோ பாப்பீங்க கடை கட்டினதுக்கு பிறகு அதை நான் வீடியோ எடுத்து போடுவேன் நீங்க அதையும் பார்க்கலாம் இப்ப நம்ம செய்யறத அவங்க உரிய முறையில செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு தானே ஹலோ ஓகேண்ணா நம்ம சரி அண்ணா நன்றி அண்ணா உங்களுக்கு நன்றியா ஓகே நன்றி ஓகே சரி சரிதானே இப்ப நீங்க அந்த அண்ணனோட பேசினோம் உங்களுக்கு சந்தோஷம் தானே மகளுக்கு சந்தோஷம் அம்மா கிடைச்சது ஆமாம் தானே என்ன எப்படியும் அவளை உங்களை தானே பார்க்க போறாவோ என்ன உங்களுக்கு தான் பார்க்க போறாவோ சரி இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மா சொல்லுங்களேன் இப்ப நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இப்ப எந்த அனுபவத்தின் மூலமா இப்ப சின்ன புடி நான் உங்களுக்கும் ஒரு
தம்பின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தம்பி ஒரு ஸ்தானத்துல நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். நான் அப்ப அதை வச்சு சொல்லுங்களேன். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப வீடியோ முடிப்போம், நீங்க அதுக்கு முதல்ல உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்களேன். இப்ப பிள்ளைகள்ற இப்பயும் கஷ்டங்கள் தான், நீங்க சொல்லுங்களேன். என்ன செய்யறேன் நீ ஒன்றும் செய்யல அவியலான்னு சொல்ல ஒன்றும் செய்யலாத நீங்க செஞ்சு உதவி வச்சுதான் நான் ஒரு தொழில செஞ்சுதான் அவங்கள கொஞ்சம் காலம் நான் விஷயம் நடைமுறைப்படுத்தணும். அவங்கள சாப்பாடா உடுப்பா சேலதான் நீ கொஞ்சம் காலம் என்னாலதான் கொஞ்சம் ஆக்கள் வளர்ந்தா வாழ்க்கை தேட மாட்டேன். ஏன்னா அந்த நீ உழைச்சி சாப்பாடு கொடுக்கணும். அப்படித்தானே உங்கள் அவங்களுக்கு நீங்க மட்டும் தானே இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப ஒரு ஆம்பளை பிடினும் அவருக்கும் சின்ன வயசு, அவரும் பெரிய ஒரு இளந்தரையாயிரத்துக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கு போல. என்ன 10 ஒரு 7-8 வருஷங்கள் இருக்கு. சரி, அதுக்கு பிறகு அவரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தருவாரு என்ன வளர்ந்தா. சரி, அப்ப முடிப்போமா வீடியோவை? இப்ப நான் ஒரு பாலமா இருந்திருக்கேன். இப்ப அந்த அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாலமா இருந்து நான் நல்லது செஞ்சிருக்கிறேன். சரிதான். இப்ப நாங்க இதே சொல்லுங்களேன், நாங்க எப்ப திரும்ப வர, நீங்க எப்ப வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க? நான் இப்ப நாளைக்கு அண்ணாட்ட சாமான வாங்க அந்த பெக்கு வேலை ஓலை மட்டும் தான் வாங்கி கட்டுவேன். ஓலை மட்டும் தான் வாங்கி கட்டுவீங்க. இப்ப அதுக்கு எவ்வளவு கோஸ்ட் முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்துட்டு இப்ப சில சாமான்கள் வாங்க வேண்டியிருக்கும். கடன்டா திராசுகள் வாங்க வேண்டியிருக்கும். மரக்கறிக்கு இதுல ஒரு முதலீடு ஒன்று போடணும். அப்ப மரக்கறின்னு சொன்னா எப்படி என்னென்ன எல்லா மரக்கறியும் போகும் தானே? என்ன ஏன்னு சொன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்றுமே இருக்கு. இப்ப ஸ்கூல்ல இறக்கி விடுறதுக்கு எல்லாம் வருவாங்க நிறைய பேரண்ட்ஸ் மார். வேற மரக்கறி கடை இருக்கு அதுல? மரக்கறி கடை பெருசா இல்ல. அப்ப ஏதோ இப்ப நாங்க உதவி செஞ்சிருக்கிறோம், எங்களால முடிஞ்ச சப்போர்ட் தந்திருக்கிறோம். அதன் மூலமா நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டா எங்களுக்கு சந்தோஷம். சரி, நீங்க அந்த வேலையை ஃபுல்லா முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்து அதையும் காட்டுறோம். சரிதானே? ஓகே. இப்ப மகளுக்கு தான் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பேச வேண்டியிருக்கு. ஆனா நீங்க பேசல. என்ன நார்மலா பேசி போட்டு விட்டுட்டீங்க. ஆனா நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாம் சொல்லிருக்கலாம். என்ன நான் சொன்ன மாதிரி. சரியா? வீடியோ முடிச்சா சரி என்ற மாதிரி. கவலையா தான் இருக்கு. ஏன அது என்ன செய்ய, எனக்கு கவலை, உங்களுக்கு சிரிப்பா இருக்கு போல. முடிப்புமா வீடியோவை? சரி, ஓகே. தம்பி முடிப்புமா? தம்பியாச்சும் படிச்சிருங்க. ஒரு குடும்பத்துல நீங்க குடும்பத்துல ஒரு ஆள் படிச்சிருந்தா அக்காக்களுக்கு புத்தி சொல்லலாம். நீங்கள் என்ன மறக்காம படிச்சீங்கன்னா சரி. ஏதாச்சும் உதவி வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னா சரி. இப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தந்திருக்கோம். நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா நீங்க கேளுங்க அண்ணாட்ட. சரி, ஓகே. இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறோம். என்னன்னு சொன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு தங்கச்சி என்ற முறையில தான் நானும் உங்களோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சார்பா வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட சார்பா நான் சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள்ல. ஓகே, 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறேன். அதை வச்சு அந்த அம்மா மேல வந்து 2 பொம்பளை பிள்ளைகள் நல்லா வளர்த்தாங்கன்னு சொன்னா சந்தோஷம் தானே? அந்த உதவி செஞ்ச அண்ணனுக்கும் ரொம்பவே நன்றி. ஓகேங்க. இப்போ என்னோட சேனலை இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க. சொன்ன மாதிரி தான் 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கு வந்திருக்கு. ஓகே, மேலும் வளர்றதுக்கு, வளர்ந்து இது போன்ற நல்ல விடயங்களை செய்யறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணினா தான் நான் வீடியோ போட்டா உடனே வரும். அதனால அதை செய்துடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.